இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு நினைக்கி ஒரு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் ஒன்று பார்க்க போறோம். வெறும் சக்கரவள்ளி கிழங்கு அதாவது சக்கரவள்ளி கிழங்குன்னா நிறைய பேத்துக்கு தெரியாது. அதாவது சீனி கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லி இங்க சென்னையில எல்லாம் சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. எங்க திருநெல்வேலி சைட்லாம் அதுக்கு பேர் சீனி கிழங்கு. அந்த சீனி கிழங்கை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம். அந்த சக்கரவள்ளி சீனி கிழங்குல நிறைய ரெசிபி நிறைய செய்யலாம். குழிப்பணியாரம் அது இதுன்னு நிறைய செய்யலாம். இப்போ நான் இப்ப செய்யறது அந்த சீனி கிழங்கை வச்சு ரோல் தான் பண்ண போறோம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிட்டு ரோல் தான் பண்ண போறோம். அந்த இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்கப்பா. நான் இந்த மாதிரி மாவு நீங்க எப்போதும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊத்திட்டு பிசைஞ்சு வச்சிருக்கேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு நல்லா ஊற வச்சிருங்க. அப்பதான் நல்லா ரோல் நல்லா சாஃப்டா இருக்கும். அதனால இதை ஊறிட்டு இருக்கு, அது பட்டில இருக்கட்டும். இப்போ நான் சீனி கிழங்கு ஒரே ஒரு சீனி கிழங்கு எடுத்து இந்த மாதிரி வேக வச்சுட்டு தொலியை எடுத்துட்டு வச்சிருக்கேன். இதை நான் இப்போ ஒரு பவுல்ல போட்டு அப்படியே நசுக்கி விட்டுறலாம். இப்போ அந்த சீனி கிழங்கை நல்லா கையாலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இதுல ஒரே ஒரு கேரட் எடுத்து துருவி வச்சிருக்கேன், அதை உள்ள சேர்த்துறேன். அந்த சீனி கிழங்கோட இனிப்பு இந்த கேரட்டோட இனிப்பு ரெண்டும் சேர்ந்தா நினைக்க அந்த ரோல் பண்ணும்போது நல்லா ஸ்வீட்டா நல்லா இருக்கும். இதுல ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சமா கொத்தமல்லி, இதுல நான் கொஞ்சமா மிளகா பொடி போடுறேன். நீங்க பச்சை மிளகா போடுறா இருந்தா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா போட்டோம்னா அன்னைக்கு சின்ன பசங்களுக்கு வாயில கடிபடும் போது காரமா இருக்குன்னு எடுப்பாங்க. அதனால நான் மிளகாத்தூளா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு வெறும் மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட உப்பு எடுத்திருக்கேன். இதை இப்ப நல்ல கேரட்டு அந்த சீனி கிழங்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்ற மாதிரி நல்லா இப்படி கலந்து விட்டுருவோம். நான் இந்த ஒரு சீனி கிழங்கை நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி நல்ல நீளமா இப்படி உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் சப்பாத்தி மாவு ஒரு உருண்டை, எப்போதும் சப்பாத்தி மாவு உருண்டை பிடிச்சிட்டு நல்லா மாவுல தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்திருக்கேன். நல்லா நைஸா தேய்ச்சிக்கணும். ஏன்னு கேட்டோம்னா அன்னைக்கு சுருட்டும் போது ரொம்ப திக்காயிடும். அதனால நைஸா தேய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓரத்தை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிடுவோம். இந்த 2 ஓரத்தையும் கட் பண்ணிட்டு எடுத்துருவோம். இதை நான் 2ஆ கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிட்டு இந்த ஒரு சீட்டை எடுத்துருவோம். இதை மடிச்சுட்டு அடுத்துட்டு இன்னொரு சீட்டை எடுத்துருவோம். இந்த பாருங்க, இதை நான் உள்ள வைக்கிறேன். உள்ள வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ண வேண்டியதான். லாஸ்டா வரும்போது கொஞ்சமா இப்படி தண்ணி தொட்டுட்டு மடிச்சிங்கன்னு சொன்னா அப்போ அந்த இது நல்ல ஸ்டிப்பா ஒட்டிக்கிடும், பிரியாம இருக்கும். அதனால இப்படி தண்ணியை தொட்டிட்டு நல்லா இப்படி உருட்டிட்டுலாம். உருட்டிட்டு இந்த இடம் வெளியில போகாத அளவுக்கு இதையும் லேசா தண்ணி தொட்டுட்டு இது பண்ணுங்க. அதே மாதிரி இதை கொஞ்சம் உருளைக்கிழங்க கொஞ்சம் உள்ள தள்ளிட்டு தண்ணியை தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்து 2வது ஷீட்டும் இந்த இருக்கு. அந்த ஷீட்லயே இந்த கிழங்க வச்சுட்டு திருப்பியும் அதே ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரோல் எல்லாம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு 10 கிட்ட வந்துச்சு, ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதை இப்போ எண்ணெய் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்க கடாயா இருந்ததுன்னா கொஞ்சம் ஓரளவு எண்ணெய் ஊத்திட்டு 2-3 பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதுல நிறைய போடலாங்கிறதுனால நான் அகலமான ஒரு இதை வச்சிருக்கேன். இப்போ இதை ஒண்ணா போட்டுறேன். இது போட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு. நான் அடுப்பை நல்ல எண்ணெயை சூடு பண்ணிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணி தான் வச்சு வேக விடுறேன். இப்போ இந்த ஒரு சைடு அந்த பாருங்க, இந்த அளவுக்கு வெந்தா போதும். அடுத்து திருப்பி விட்டுறலாம். இதே மாதிரி வெந்த இது எல்லாத்தையுமே எல்லாம் கரெக்டா வெந்துருச்சு. பாருங்க, எல்லாமே நல்ல 2 பக்கமுமே நல்லா செவந்து வந்துட்டு திருப்பி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே திருப்பி விட்டீங்கன்னா நல்லா ஈவனா 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துடும். இப்ப இந்த இதுல செவந்தது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதே இந்த மாதிரி 2 பக்கமும் சவர்ற மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இதை நம்ம சாஸோட குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி எங்க வீட்டுல ரோல் இது ரெடி ஆயிடுச்சு. இந்த டொமேட்டோ சாஸை கூட தொட்டு கூட சாப்பிடலாம். இல்லைன்னா மேல ஊத்திட்டு பசங்களுக்கு கொடுத்தா அன்னைக்கு நல்லா டேஸ்டா சாப்பிடுவாங்க.
அந்த டொமேட்டோ சாஸ் இல்லாமையே வெறுமனே சாப்பிட்டா கூட அந்த சீனிக்கிழங்குல உள்ள இனிப்பு, கேரட்ல உள்ள இனிப்பு நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.